ஒலிக்கும் மணி அல்லது இசைக்கும் இசைக்கருவியை தொட்டு பார்க்கும்போது ஒலியானது அதிர்வுகளால் உருவாகின்றது என்பதை அறியலாம். அதிர்வடையும் பொருட்கள் அலைவடிவில் ஆற்றலை உருவாகிறது, அதுவே ஒலி அலைகள் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதிர்வுறும் பொருட்கள் உருவாக்கும் ஒளி பரவிட திட திரவ வாயு போன்ற பருப்பொருட்கள் ஊடகங்கள் தேவை என்பதை புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து ஒளியானது திட திரவ அல்லது வாயு ஊடகங்களில் பரவும். அடுத்து நெட்டலைகள். ஒளி அலைகள் நெட்டலைகள் ஆகும். இவை அனைத்து ஊடகங்களிலும் பரவும். இவற்றின் திசை, வேகம், பருப்பொருள் ஊடகங்களின் பண்பை பொறுத்து அமையும். ஒரு ஊடகத்தில் ஒளியலை பரவும் திசையிலே துகள்கள் அதிர்வுற்றால் அதனை நெட்டலைன்னு சொல்றாங்க. அதே செங்குத்தா இருந்தா அதான் குறுக்கலை. ஒவ்வொரு மூலக்கூறும் அதன் மையப்புள்ளியிலிருந்து நீளவாக்கில் இடப்பெயர்ச்சி அடைவதால் நெட்டலை உருவாகிறது. இதனால் ஊடகத்தின் வழியே நெட்டலை பரவும் போது இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் உருவாகின்றன. ஊடகத்தின் வழியே பரவும் நெட்டலைகளில் இறுக்கங்கள் என்பது அதிக அழுத்தம் உள்ள பகுதி, தளர்ச்சினா குறைந்த அழுத்தம் உள்ள பகுதி. இறுக்கங்கள்னா ஊடகத்தின் வழியே பரவும் நெட்டலை, இறுக்கங்கள் என்பது அதிக அழுத்தம் உள்ள பகுதி, தளர்ச்சி என்பது குறைந்த அழுத்தம் உள்ள பகுதி. துகள்கள் அதிர்வுறும் திசைக்கு இணையாதான அந்த அலைகள். அப்ப நீல வாக்குல தானே இடப்பெயர்ச்சி அடையும். அதுல என்ன தளர்வும் இருக்கும், இறுக்கமும் இருக்கும். தளர்வுனா அழுத்தம் கம்மியா இருக்கும், இறுக்கம்னா அழுத்தம் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் நெட்டலை. நெட்டலையில செவி ஒளியலைகளை அதிர்வெண்ணை பொறுத்து வகைப்படுத்தல். செவியுணர் ஒளியலைகள் இப்ப 20,000 இருந்து 20,000 வரைக்கும் நம்மளால கேட்க முடியும். இவை அதிர்வடையும் பொருட்களான குரல் நான்கள் மற்றும் இழுத்து கட்டப்பட்ட கம்பி போன்றவைகளால் உருவாக்கப்படுகிறது. குரல் நான்கள் மற்றும் இழுத்து கட்டப்பட்ட கம்பி போன்றவைகளால் உருவாக்கப்படுகிறது. குற்றலை 20 ஹெர்ட்ஸை விட கீழே இருக்காது. மனுஷனால கேட்க முடியாது. இது எப்ப நிலநடுக்கத்தப்பதான் உருவாகுது. அதிர்வலைகள், கடல் அலைகள். இது பேரு சோனார், இது பேர் என்ன பண்ணுது? இது சோனிக், இது இன்ஃப்ராசோனிக். சோனிக், இன்ஃப்ராசோனிக். மனிதனால இதை கேட்க முடியாது. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஒலி. இது எல்லாமே மீஒலினா 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமா இருக்குது. இதையும் மனுஷனால கேட்க முடியாது. இது கொசு, நாய், வவ்வாறு மற்றும் டால்பின் போன்ற உயிரினங்களால் கேட்க வவ்வாறு ஏற்பட்ட ஒலியினை மீஒலிக்கு எடுத்துக்காட்ட கூறலாம். அதுக்கப்புறம் ஒலி அலைகள். இது பரவ ஊடகம் தேவை. ஒலி அலை பரவ ஊடகம் தேவையில்லை. இது நெட்டலையா இருக்கும், அது குறுக்கலையா இருக்கும். அலைநீளம் 1.65 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரை. 4 × 10⁻⁻7 மீட்டர், 7 × 10⁻⁻7 மீட்டர் வரைக்கும். ஒலி அலைகள் 340 மீட்டர் பெர் செகண்ட். இது 3 × 10 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஒலி பரவ ஊடகம் தேவை, அந்த ஒலி பரவ ஊடகம் தேவையில்லை. இது நெட்டலை, அது குறுக்கலை. இதோட அலைநீளம் 1.65 சென்டிமீட்டர் முதல் மீட்டர் வரை. 4 × 10⁻⁻7 இருந்து 7 × 10⁻⁻7 வரைக்கும். இதோட இது 340 மீட்டர் பெர் வினாடி. இது 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து ஒலி அலைகளின் திசைவேகம். ஒலி அலையின் திசைவேகம் பற்றி பாதிக்கும் போது இரு வகையான திசைவேகங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகள் அதிர்வடையும் துகளின் திசைவேகம் மற்றும் அலையின் திசைவேகம் ஆகும். திசைவேகத்தை நம்ம ஒரு ஒலி அலைகளின் திசைவேகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அதிர்வடையும் துகளின் திசைவேகம் மற்றும் அலையின் திசைவேகம் ஆகும். திசைவேகத்தின் அலகு மீட்டர் பெர் செகண்ட். துகள் திசைவேகம் ஒரு ஊடகத்துல அலைகள் வழியில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம் துகள் திசைவேகம். அப்படி துகள் அதிர்வுட்டு இருக்கையில அந்த அலை பரவும் திசைவேகம் தான் அலை திசைவேகம். துகள்கள் அதிர்வுறும் திசைவேகம் துகள் திசைவேகம், அந்த அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம். இதனை ஓரளவு காலத்தில் ஒளி அலை பரவும் தூரம் எனலாம். அலை திசைவேகம் அப்படின்னா தொலைவு பை காலம். ஒரு அலையானது லாம்டா என்ற தூரத்தை டி காலத்தில் கடந்து சென்றால் அதன் அலை திசைவேகத்தை v λ/t சொல்றாங்க. ஆதலால் ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலை கடந்த தொலைவு அலை திசைவேகம் ஆகும். n = 1/t என்பதை அலையின் அதிர்வெண் என கருதினால் v n λ. திடப்பொருளில் மீட்சி பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒளி அலை செல்லும் போது ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். வாய்களுக்கு மீட்சி பண்பு குறைவாக இருப்பதால் ஒளி அலை வாய்கள் வழியாக செல்லும் போது அதோட திசைவேகம் கம்மியாக இருக்கும். அதான் v திட திரவ வாயு சொல்றாங்க. அடுத்து ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். திடப்பொருட்களின் வழியாக ஒளி செல்லும் போது அதன் மீட்சி பண்பு மற்றும் அடர்த்தி ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது. மீட்சி பண்பானது குணகத்தினால் குறிக்கப்படுகிறது. ஒளியின் திசைவேகமானது மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவிலும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவிலும் அமையுமா. அப்போ ஒளியின் திசைவேகமானது மீட்சி குணகத்தோட இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவிலும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவிலும். அதான் v is directly proportional to √t/t ன்னு கொடுத்துருவாங்க. t/d அது 1/d நம்ம 1/d. ஆமா சாரி. அப்ப இது வேற அது வேற. இது அடர்த்தியோட விளைவு. எனவே அடர்த்தி திசைவேகமானது மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவிலும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அப்ப அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒளியோட வேகம் குறையுது. மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒளியோட திசைவேகம் அதிகரிக்குது. வாயுகளை பொறுத்தவரை கீழ்கண்ட காரணிகள் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கின்றன.
திடப்பொருட்களையாக ஒளி செல்லும்போது அதன் மீட்சி போன்ற அடர்த்தி ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது. வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது திசைவேகம் குறைகிறது. அதான் v is directly proportional to √1/t சொல்றாங்க. வாயுக்களில் ஒளியின் திசைவேகம் அதன் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். வாயுக்களின் ஒளியோட திசைவேகம் தான் அது அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். அதான் அடர்த்தின்றத d டென்சிட்டி. திடப்பொருட்கள்ல ஒளியோட திசைவேகமானது மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். வாயுல வந்து அதோட அடர்த்தியோட இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். வெப்பநிலையின் விளைவு வாயுக்களின் ஒளியின் திசைவேகம் அதன் வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் அமையும். வாயுக்கள்ல ஒளியின் திசைவேகம் வந்து வாயுக்களில் ஒளியின் திசைவேகம் அடர்த்தியோட இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவல் படிச்சிட்டோம். வெப்பநிலையோட இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் அமையும். எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகமும் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. v is directly proportional to √t. vt equal to v0 plus 0.61 t meter per second. இங்கு v0 என்பது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வாயுக்களில் ஒளியின் திசைவேகமாகும். v0 என்பது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வாயுக்களில் ஒளியின் திசைவேகமாகும். காற்றுக்கு v0 0.61 t meter per second. v0 என்பது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வாயுக்களில் ஒளியின் திசைவேகமாகும். காற்றிற்கு v0 331 மீட்டர் per second. எனவே ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் திசைவேகமானது 0.6 மீட்டர் per second அதிகரிக்கும். அப்போ ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகம் வந்து 0.61 மீட்டர் பெர் வினாடி அதிகரிக்குமா? ஏன்னா 0.61 தான் அங்கே இருக்கு. Vt is equal to v0 plus 0.61 t. அந்த v0 வந்து 331 அப்படின்னா அப்போ ஒவ்வொரு டிகிரி செல்சியஸா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 0.61 தானே அதிகரிக்கும். சரி சரி. ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவு காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கிறது. எனவேதான் மழைக்காலங்களில் தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒளியை தெளிவாக கேட்க முடிகிறது. இப்போ மழைக்காலத்துல நம்மளால நல்லா கேட்க முடியுமா? ஏன்னா காற்றின் ஈரப்பதம் வந்து அதிகரிக்கும் போது ஒளியோட திசைவேகமும் அதிகரிக்குது. எனவே தான் மழைக்காலங்கள்ல இப்போ அங்கே படித்தோம்னா அலுமினியத்துக்கு வந்து 6420 படித்தோமா, எஃகுக்கு 6040 படித்தோம். தாமிரம் வந்து 50, தாமிரத்துக்கு முன்னாடி 1010 5960 படித்தோம். தாமிரத்துக்கு வந்து 5010 படிக்கிறோம். இரும்பு 5950 அங்கே படித்தது. அலுமினியம் 6420. மண்ணெண்ணெய் புதுசாக படிக்கிறோம் 1324. அலுமினியம் தான் ஃபர்ஸ்ட் 6420 படித்தோமா. இரும்பு வந்து படித்தோம் 5950 படித்தோம். 60 வந்து என்ன படித்தோம்? எஃகு 5960. தாமிரம் வந்து 5010. மண்ணெண்ணெய் 1324. நீர் 1493. கடல் நீர் 1533. நீர் வந்து படித்தோம் 1493. அதில் வந்து 1531. 0 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸ் இது நமக்கு தெரியும். 331 20னா 320. 1324 மண்ணெண்ணெய், நீர் 1493, 1533 கடல் நீர், காற்றுக்கு 331, 0க்கு 20க்கு 343. அதுக்கப்புறம் ஒளியின் எதிரொலிப்பு இந்த பக்கத்தில் எதிரொலிப்பு விதிகளில் தான் இருக்கும். இதில் என்ன சொல்றாங்கன்னா படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும். அந்த இது கீழே அந்த பாயிண்ட் இருக்குல்ல, படுகதிர் எதிரொலிக்கும் வரைபடம் செங்குத்து கோணம் மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஒரே தளத்தில் அமையும். கோணம் மற்றும் கோணம் சமமாக இருக்கும். எதிரொலிப்பு தளத்தை நோக்கி செல்லும் கதிர்கள் படுகதிர்கள் எனப்படும். எதிரொலிப்பு தளத்தில் பட்டு மீண்டும் திரும்பி வர்றதான எதிரொலிப்பு கதிர்கள். அனைத்து பயன்பாடுகளுக்கும் படுகதிர் மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை எதிரொலிப்பு தளத்தில் ஒரே புள்ளி வழியாக செல்லும். இங்க சொல்றாங்கல்ல படுகதிர் எதிரொலிப்பு கதிர் செங்குத்து கோடு எல்லாமே ஒரே தளத்தில் அமையுது. இந்த ரெண்டும் உருவாக்குற கோணம் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். I equal to 6. எதிரொலிப்பு தளத்துக்கு செங்குத்தாக வரையப்பட்ட செங்குத்து கோடு என அழைக்கப்படுகிறது. செங்குத்து கோட்டுடன் படுகதிர் உருவாக்கும் கோணம் படுகோணம். அதே மாதிரி எதிரொலித்த கதிர் உருவாக்குற கோணம் தான் எதிரொலிப்பு கோணம். கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்கு? ஹைதராபாத். கோல்கொண்டா கோட்டையில் கைதட்ட மலையின் மேற்புறம் பல தொடர்ச்சியான வளைவுகள் உள்ளன. ஒவ்வொரு வளைவும் முந்தைய வளைவை விட சிறியதாக காணப்படும். எனவே இந்த அறையின் குறிப்பிட்ட பகுதியில் எழுப்பப்படும் ஒளியானது எதிரொலிக்கப்பட்டு தேவையான அளவு பெருக்கமடைந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு கேட்கிறது. அதான் வந்து எதிரொலிப்பு நடக்கும். கோல்கொண்டா கோட்டையில இருந்து கைதட்டினா கீழே கேட்குமா? அதுல மேற்புறம் மேலும் தொடர்ச்சியான வளைவுகள் உள்ளன. ஊடகத்தில் ஒவ்வொரு வளைவும் அந்த முந்தைய வளைவோட சின்ன சின்னதாக வருது. குட்டி குட்டியா இருக்கனால இந்த அறையின் குறிப்பிட்ட பகுதியில் எழுப்பப்படும் ஒளியானது அழுத்தப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு தேவையான அளவு பெருக்கமடைந்து குறிப்பிட்ட தொலைவுக்கு கேட்குது. ஒவ்வொரு வளைவும் முந்தைய வளைவை விட சின்னதா இருக்கும். அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பில் ஒளி அலைகள் எதிரொலிப்பு. ஒரு நெட்டலையானது ஊடகத்தில் பரவும் போது இறுக்கங்களாகும். இது நம்ம அங்க படிச்சதுதான். ஆமா, இறுக்கங்கள் சுவரின் போது மீண்டும் இறுக்கங்களாகவே இது வந்து அடர்மிகு ஊடகத்துல நடக்குது. அதன் திசை மட்டும்தான் மாறி இருக்குமா? அடர்குறை ஊடகத்துல
என்ன சொல்றாங்க, இடமிருந்து வலமாக பயணித்த இறுக்கங்கள் கீழே இருக்கு. இது அடர்மிகு ஊடகத்துல அந்த மாதிரி நடக்குதா? அதுல வந்து இறுக்கங்களாகவே இருக்கும் எதிரொலிச்சதுக்கு அப்புறமும். இதுல அடர்குறை ஊடகத்துல அதான் அடர்மிகு ஊடகத்துல இறுக்கங்களாகவே இருக்கும், அடர்குறை ஊடகத்துல தளர்ச்சிகளாக மாறுது எதிரொலிச்சதுக்கு அப்புறம். அவ்வளவுதான். இதுல ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் திசைவேகம் அதிகரித்தால் அது அடர்குறை ஊடகம் ஆகும். ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு போகுது, அப்ப அதோட திசைவேகம் அதிகரிக்குதுன்னா இது வந்து அடர்குறை ஊடகம். காற்றுடன் ஒப்பிடும் போது நீரானது ஒளிக்கு அடர்குறை ஊடகம் தான். காற்றோட ஒப்பிடும் நீரானது ஒளிக்கு அடர்குறை ஊடகம். இப்போ ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்போது அதோட திசைவேகம் அதிகரிச்சா அடர்குறை ஊடகம். இப்போ காற்றோட ஒப்பிடும் போது நீர் வந்து அடர்குறை ஊடகம் தான். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து திசைவேகம் குறைவான அது அடர்மிகு ஊடகம். ஒப்பிடும் போது காற்றானது ஒளிக்கு அடர்மிகு ஊடகம். அப்ப ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு போகுது, அதோட திசைவேகம் அதிகரிக்குன்னா அது அடர்குறை ஊடகம், அது வந்து நீர். ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு போகும்போது அதோட திசைவேகம் குறையுது, அது வந்து அடர்மிகு ஊடகம், அது வந்து காற்று. சமதள மற்றும் வளைவான பகுதிகளில் ஒளி எதிரொலிப்பு. ஒளியலைகள் சமதள பரப்புகளின் மோதி எதிரொலிக்கும் போது ஒளி எதிரொலிப்பு பகுதிகளுக்கு ஏற்ப பரவுகிறது. அவ்வாறு ஒளியலைகள் எதிரொலிக்கும் போது ஒளியலைகளின் செறிவு கூடுவதாக அல்லது குறைவாக இல்லை. ஆனால் வளைவான பரப்புகளில் பட்டு மோதி எதிரொலிக்கும் போது அதன் செறிவு மாறுகிறது. குவிந்த பகுதிகளில் மோதி எதிரொலிக்கும் போது எதிரொலித்த அலைகள் விரிவடைந்து செல்கிறது, அதன் செறிவும் குறைகிறது. அதே போல குழிவான பகுதிகளில் மோதி எதிரொலிக்கும் போது எதிரொலித்த அலைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகிறது. இப்படி பட்டுச்சுன்னா அந்த எலிப்பு வந்து விரிவடையும். அதான் குவிந்த பகுதிகளில் மோதி எதிரொலிக்கும் போது விரிஞ்சிருது, செறிவு விரிஞ்சுட்டா என்ன ஆகும், செறிவு குறைஞ்சிரும். அதே குழிவான பகுதி அப்படின்னா குவிக்கப்படுகிறது, அந்த இடத்துல ஒரே புள்ளியில தான் இருக்கும். குவிந்த பகுதினா விரிவடைஞ்சிரும், செறிவு குறைஞ்சிரும். குழிவான பகுதினா குவிச்சிருவாங்க, செறிவு ஒரே புள்ளியில தான் இருக்கும். ஒளியை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்க வேண்டிய தேவை இருந்தால் மட்டுமே வளைவான எதிரொலிக்கும் பகுதிகள் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான பேசும் கூடங்களின் மேற்பகுதி பரவளையத்தின் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து மெதுவாக பேசும் கூடங்கள். டப்பா மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனித பால் கதீட்ரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது. அந்த அறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசப்படும் மொழியானது எதிர்ப்புறம் உள்ள குறிப்பிட்ட பகுதியில் தெளிவாக கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வளைவான பகுதியில் நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பு இதற்கு காரணம். அப்ப மெதுவா பேசினாலும் எல்லா இடத்துக்கும் கேட்கும். எங்க? லண்டன்ல கதீட்ரல், புனித பால் கதீட்ரல் ஆலயம். ஒளியலைகள் எதிரொலிகள். ஒளியலைகள் சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்றவற்றின் பரப்புகளில் மோதி பிரதிபலிக்கப்படும் நிகழ்வு தான் எதிரொலி. சிறிய அலைகளில் எதிரொலியை கேட்க இயலாது. சிறிய அலைகளில் எதிரொலியை கேட்க இயலாது என்றால் அங்கு எதிரொலிப்பு நடைபெறவில்லை என்பது பொருள் அல்ல. ஏனெனில் சிறிய அலைகள் எதிரொலிக்க வேண்டிய அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதில்லை. மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது 0.1 வினாடி இடைவெளி இருக்கலாம். எனவே நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கும் இடையே கால இடைவெளி 0.1 செகண்ட். எனவே எழுப்பப்படும் ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே 0.1 வினாடி இருக்கலாம். திசைவேகம் வந்து ஒளி கடந்த தொலைவை பரவ எடுத்துக்கொண்ட காலம். ஆதலால் எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒளியின் திசைவேகத்தின் மதிப்பின் 1/20 பகுதியாக இருக்க வேண்டும். ஒளியின் திசைவேகம் காற்றில் 344 மீட்டர்/செகண்ட் என கருதினால் எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு 17.2 மீட்டர் ஆகும். பயன்படுது. சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும்போது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் ஒளி சமிக்கைகளை அனுப்பி அதிலிருந்து வரும் எதிரொலி மூலம் எதிரொலியுள்ள பொருட்களை கண்டறியவும் பயன்படுகிறது. எதிரொலி தத்துவம் மகப்பேரியல் துறையில் அல்ட்ராசோனோகிராபி கருவியில் பயன்படுகிறது. எதிரொலி தத்துவம் வந்து மகப்பேரியல் துறையில் அல்ட்ராசோனோகிராபி கருவியில் பயன்படுகிறது. இதை பயன்படுத்தி தாயின் கருப்பையில் உள்ள கருவியின் வளர்ச்சியினை ஆராய்ந்தறிய பயன்படுகிறது. இந்த கருவி மிக பாதுகாப்பானது, ஏனெனில் இதில் தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் எதுவும் பயன்படுத்தப்படுவதில்லை. எதிரொலி முறை ஒளியின் திசை. ஒளி மூலம் அளவு நாடா ஒளி ஏற்பி மற்றும் நிறந்து கடிகாரம். ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையே தொலைவு அளவு. இதெல்லாம் சும்மா செய்முறைகள். அடுத்து பின்னாடி எழுதுங்க. ஒளிபெருக்கியானது ஒளி எதிரொலிப்பு அட்டையின் குவிய பகுதியில் இருக்குமாறு பொருத்தப்படுகிறது. ஒளிபெருக்கிலிருந்து வரும் ஒளியானது ஒளி எதிரொலிப்பு அட்டையால் எதிரொலிக்கப்பட்டு அதிக தரத்துடன் பார்வையாளரை சென்றடைகிறது. ஒளியை குவிக்கவும் அதிக செறிவோடு செவிப்பறை அடையவும் பயன்படுகிறது. இந்த காது கேட்க உதவும் கருவி. இது கேட்டு காது கேட்க குவிக்கவும் அதிக செறிவோடு செவிப்பறை அடையவும் பயன்படுகிறது. இந்த கருவியால் அடுத்து வேற என்ன? டாப்லர் லேவா. ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த கணிதவியலாளரும் இயற்பியலாளரும் தான் கிறிஸ்டியன் டாப்லர். இவை தான் கேட்குனருக்கும் ஒளிமூலத்திற்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணிற்கும் ஒளிமூலத்தின் அதிர்வெண்ணிற்கும் இடையே வேறுபாடு உள்ளதை கண்டறிந்தார். இதுவே டாப்லர் விளைவுன்னு சொல்றாங்க. கேட்குனருக்கும் ஒளிமூலத்திற்கும் இடையே உள்ள சார்பியக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணிற்கும் ஒளிமூலத்தின் அதிர்வெண்ணிற்கும் இடையே வேறுபாடு உள்ளதை கண்டறிந்தார். இதுதான் டாப்லர் விளைவு. ஆஸ்திரியா கிறிஸ்டியன் டாப்லர். இவன் வந்து இந்த ஒளி
ஒளி மூலத்துல இருந்து வர்ற அதிர்வெண்ணும் கேட்குனாலும் கேட்கப்படும் அந்த அதிர்வெண்ணுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒளி மூலத்துல இருந்து வர்ற அதிர்வெண் வேற, நம்ம கேட்குற அதிர்வெண் வேற. அது எப்பன்னா நம்ம 2 பேருக்கும் இடையில சார்பியக்கம் இருக்கும் போது, ஒளி மூலத்துக்கும் கேட்குனருக்கும் இடையில சார்பியக்கம் இருந்தா இந்த ஒளி மூலத்தோட அதிர்வெண் வேறையா இருக்கும், நம்ம கேட்குற அதிர்வெண் வேறையா இருக்கும். இதுதான் டாப்லர் விளைவு. ஸ்பீக்கர் இருக்கு, அந்த ஸ்பீக்கரை பார்த்து நம்ம போறோம், இல்லைன்னா அந்த ஸ்பீக்கரை விட்டு விலகி போறோம். இது ஒளி மூலமானது நிலையான கேட்குனரை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். ஒளி மூலம் நம்மளை நோக்கி வரலாம், இல்லைன்னா நம்மளை விட்டு விலகி போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குனர் ஒளி மூலத்தை நோக்கியோ இல்லை விலகியோ செல்லுதல். இப்போ வந்து ஒளி மூலம் கேட்குனரை நோக்கியோ இல்லை விலகியோ செல்லுதல். ஒளி மூலமும் கேட்குனரும் ஒன்றுக்கொன்று நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். ஸ்பீக்கர் வச்சுன்னு சொல்லிக்கலாம். ஸ்பீக்கர் இருக்கு, அதை நோக்கி நம்ம போறோம் இல்லை அதை விட்டு போறோம். ஸ்பீக்கர் ஆட்டோவில் வந்து நம்மளை பார்த்து வருது, இல்லை நம்மளை விட்டு விலகி போகுது. இப்போ நம்மளும் போறோம், ஸ்பீக்கர் வந்து ஆட்டோவில் இப்படி வருது, நோக்கியோ விலகியோ செல்லுதல். இது ஒன்றுக்கொன்று. ஒளிபரவும் கேட்குனரும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒளிபரவும் ஊடகம் மட்டும் நகருது. இப்போ நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்னா வந்து அதுலேருந்து சவுண்ட் வருது, நம்ம ரெண்டுமே நம்ம ஒளிபரவும் அமைதியா இருக்கு, நம்மளும் அமைதியா இருக்கு, அந்த ஊடகம் மட்டும் வருது இல்ல. ஒளிபரவும் ஊடகம் அந்த காற்று வழியா தானே நம்ம ஒளிபரவு. இதான் டாப்லர் விளைவு. ஃபர்ஸ்ட் வந்து ஒளி மூலம் வந்து அப்படியே இருக்கு, கேட்குனர் நோக்கியோ விலகியோ போறார். எல் முறையே பிஎஸ் மற்றும் விஎல் என்ற திசைவேகத்தில் நகர்வதாக கருதுவோம். ஒளி கேட்குனரும் ஒன்றையொன்றை நோக்கி நகர்வதாக எடுத்துக்கொள்வோம். ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையான தொலைவு குறையும் போது தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்குமா. அப்போ இவங்க ஒளி மூலத்துக்கும் கேட்குனருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா தோற்ற அதிர்வெண் உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து ஒளி மூலத்தின் அதிர்வெண் எண் எனவும் கேட்குனரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண் எண் எனவும் கொள்வோம். அப்படியானால் தோற்ற அதிர்வெண் எண்ணுக்கான சமன்பாடு n = v + vl/v - vs × n. இது எல்லாமே இந்த டப்பாவில் படிச்சுக்குவோம், அவ்வளோதான். இங்கே டாப்லர் விளைவு முடிச்சிட்டோமா அந்த டப்பாக்கு வந்துடுவோம். டப்பாவில் வந்து என்ன சொல்றோம், ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளனர், ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்கின்றனர். குறிப்பு ஒளி மூலத்திற்கும் கேட்குனர், ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் இருக்காங்க, ஆப்போசிட்ல ஒருவரை நோக்கி வராங்க, இவனும் வரான், இயக்கத்துல தான் இருக்கான், ஒருவரை ஒருவர் நோக்கி போறான். அப்ப டிஸ்டன்ஸ் குறையும். ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையான தொலைவு குறைஞ்சிரும், தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகமா தான் இருக்கும். தோற்ற அதிர்வெண் வந்து உண்மை அதிர்வெண்ணை விட அதிகமா இருக்கு. n வந்து என்ன, v + vl/v - vs × n. இதான் ஃபார்முலா. அடுத்து ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்துல இருக்காங்க, ஒளி மூலமும் கேட்குனரும் ஒருவருக்கொருவர் விலகி போறாங்க. அப்ப ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னாகும், அதிகரிக்கும். அப்ப ஆப்போசிட்ல தானே இருக்கும், தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட கம்மியாகும். அப்ப இந்த எண்டாஸோட ஃபார்முலா என்ன ஆகும், மைனஸ்ல வருது, v - vl/v + vs × n. அடுத்து ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்துல தான் இருக்காங்க, ஒன்றன் பின் ஒன்றாக. அப்ப நம்மளுக்கு பின்னாடி ஸ்பீக்கர் வருது, கேட்குனரை ஒளி மூலம் பின் தொடர்கிறது. அப்ப என்ன ஆகும், தோற்ற அதிர்வெண் ஒளி மூலம் மற்றும் கேட்குனரின் திசைவேகத்தை பொறுத்து vs ஆனது, இதெல்லாம் வேணாம், தோற்ற அதிர்வெண் ஒளி மூலம் மற்றும் கேட்குனரின் திசைவேகத்தை பொறுத்து இருக்குமா. அப்ப n = v, எல்லாமே மைனஸ் ஆகுது, v - vl/v - vs × n. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்துல இருக்காங்க, ரெண்டு பேரும் நோக்கி வராங்க. அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகமா இருக்கு. அப்ப v + vl/v - vs × n. அதே மாதிரி இயக்கத்துல இருக்காங்க, விலகி போறாங்க. அப்ப தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட கம்மியா இருக்கு. அப்ப v - vl/v + vs × n. அடுத்து இங்க இயக்கத்துல இருக்காங்க, ஆனா பின்னாடி வருது, ஒன்றன் பின் ஒன்றா வராங்க. ஃபர்ஸ்ட் கேட்குனர் போறாங்க, தோற்ற அதிர்வெண் வந்து ஒளி மூலம் மற்றும் கேட்குனரோட திசைவேகத்தை பொறுத்து தான் இருக்கும். இதுக்கு ஃபார்முலா வந்து எல்லாமே மைனஸ், v - vl/v - vs × n. அடுத்து ஒளி மூலமும் கேட்குனர் அதே இயக்கத்துல தான் இருக்காங்க, ஒன்றன் பின் ஒன்றாக நகருது. இப்ப என்ன ஆகுது, ஒளி மூலம் முன்னாடி போகுது, கேட்குனர் பின்னாடி வருது, அதேதான் வரும். அந்த தோற்ற அதிர்வெண் ஒளி மூலம் மற்றும் கேட்குனரோட திசைவேகத்தை பொறுத்து இருக்கும். அப்ப என்ன ஆகும், பிளஸ் ஆயிடும் எல்லாமே. அப்ப ஒளி மூலத்துக்கு நம்ம ஒளி மூலத்துக்கு பின்னாடி போனோம்னா எல்லாமே பிளஸ், v + vl/v + vs × n. ஒளி மூலம் ஓய்வு நிலையில இருக்கு, கேட்குனர் ஒளி மூலத்தை நோக்கி போறாரு. அப்ப ஒளி மூலத்துக்கும் கேட்குனருக்கும் இடைப்பட்ட தொலைவு குறைஞ்சா என்ன ஆகும், தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகமாயிரும். அப்ப v + vl/v
ஏன்னா இங்க என்ன ஆகுது, விஎஸ் வந்து மூவ் ஆகல, ஒளி மூலம் மூவே ஆகல, அப்ப அங்க விஎஸ்ஏ வர வேணாம். ஓகே, இன்டஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் விஎல் பை வி. அப்ப ஒளி மூலம் அங்க ஓய்வு நிலையில இருக்கு, கேட்னர் ஒளி மூலத்தை விட்டு நகர்கிறாரு. ரெண்டு பேருக்கான டிஸ்டன்ஸ் கம்மியாகும். டிஸ்டன்ஸ் கம்மியானாலே தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகமாகும். இங்க விஎஸ்ஏ வராது, வி பிளஸ் விஎல் பை வி மட்டும் தான் வருது. அதே மாதிரி ஆப்போசிட்டா தான் நடக்கும், ஒளி மூலம் ஓய்வு நிலையில இருக்கும். அப்ப என்ன ஆகும், கேட்குனர் ஒளி மூலத்தை விட்டு விலகுவாரு. அப்ப வந்து ஒளி மூலத்துக்கும் கேட்குனருக்கும் இடைப்பட்ட தொலைவு அதிகரிச்சிடும். அப்ப தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட குறைஞ்சிரும். அப்ப வி மைனஸ் விஎல் பை வி இன்டூ என். இப்ப கேட்குனர் ஓய்வு நிலையில இருப்பாரு, ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகரும். இங்க வந்து ஒளி மூலத்துக்கும் கேட்குனருக்கு தொலைவு குறைஞ்சிரும், தோற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகமாயிரும். அப்ப இங்க என்ன வராது, விஎல் தான் வராது. ஏன்னா கேட்குனர் வந்து அவர் வந்து ஓய்வு நிலையில இருக்காரா, அப்ப எள்ளு வராது. இப்ப வி பின்னாடி ஒளி மூலம் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் வந்துருது. நமக்கு பின்னாடி ஸ்பீக்கர் வந்தா அதே இது வந்து நமக்கு முன்னாடி ஸ்பீக்கர் போச்சு அப்படின்னா நம்ம பின்னாடி வரோம்னா எல்லாமே வந்து ப்ளஸ்ல வந்துடுது. அதே தான் சேம் பாத் தான் இங்கே. கேட்குனர் ஓய்வு நிலையில் உள்ள ஒளி மூலம் கேட்குனரை விட்டு விலகி செல்கிறப்ப ப்ளஸ் வந்துடும், வி பை வி பிளஸ் விஎஸ் இன்ட்டு என்ன. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் இருக்காங்க, நோக்கி வராங்க. நோக்கி வந்தா தோற்ற அதிர்வெண் தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாயிரும். அப்போ என்டாஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஎல் பை வி பிளஸ் விஎல் பை குறைஞ்சாலே தோற்ற அதிர்வெண் தான் அதிகமாக இருக்கும். அப்போ வி பிளஸ் விஎல் பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என் தான் வாங்கலாம், வி பிளஸ் விஎல் பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். அதுக்கப்புறம் ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் தான் இருக்காங்க, ஒருவரை ஒரு விலகி செல்றாங்க, அப்போ தோற்ற அதிர்வெண் குறைஞ்சிரும். இப்போ அதே மாதிரி இப்ப என்ன ஆகும், ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்துல இருக்காங்க, ஒன்றன் பின் ஒன்னாடி. அப்ப வந்து யாரு முன்னாடி போறா, பின்னாடி ஒளி மூலம் வருது. அப்ப வந்து என்ன ஆகும்னா, அந்த தோற்ற அதிர்வெண் வந்து ஒளி மூலம் மற்றும் அந்த கேட்குனரோட திசைவேகத்தை பொறுத்து அமையும். அப்ப நமக்கு பின்னாடி ஒளி மூலம் வந்தா நம்ம மைனஸ்ல தானே வரும், நம்ம மைனஸ்ல வருவோம். அப்ப வி மைனஸ் விஎல் பை வி மைனஸ் விஎல் பை வி மைனஸ் விஎஸ் இன்டு எல்லாமே மைனஸ்ல வரும். அதே நம்ம அதை பார்த்து போனோம்னா எல்லாமே பிளஸ்ல வரும், வி பிளஸ் விஎல் பை வி விஎஸ் இன்டு என்ன. அதுவும் போட்டோம். அடுத்து ஒளி மூலம் ஓய்வு நிலையில இருக்கு, அப்ப ஒளி மூலம் அதை நோக்கி போறோம், அப்ப வந்து மைனஸ் வரும். ஒளி மூலத்தை நோக்கி நகர்கிறோம், அப்ப மைனஸ் தானே வரும். நம்ம அதை நோக்கி போறோம், நம்ம அதை நோக்கி போனா பிளஸ் v plus vl by v into n. அதுக்கப்புறம் வந்து ஒளி மூலம் ஓய்வு நிலையில இருக்கு, நம்ம அதை விட்டு விலகி போறோம், அப்ப v minus vl by v into n. அதுக்கப்புறம் வந்து இப்ப கேட்குனர் ஓய்வு நிலையில இருக்காரு, நம்ம ஓய்வு நிலையில இருக்கோம், ஒளி மூலம் நம்மள நோக்கி வருது, அப்ப மைனஸ் v by v minus vs into n. அப்புறம் அதை விட்டு விலகி போறோம், அப்ப v plus vs கீழ வரும், v by v plus vs into n. வேற என்ன, இங்க வேற ஒன்றும் இருக்காது. இங்க டாப்லர் விளைவு, இதுல தான் டாப்லர் விளைவு நடைபெறாமல், இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் கேட்டிருந்தாங்க. ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் இரண்டு ஓய்வு நிலையில் இருக்கும்போது கீழ்காணும் சொல்களில் டாப்லர் விளைவு நடைபெறுவதில்லை மற்றும் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கும். அப்போ ஒளி மூலமும் கேட்குனர் ரெண்டு பேரும் ஓய்வு நிலையில இருந்தா டாப்லர் நடைபெறாது. ஒளி மூலம் கேட்குனர் ரெண்டு பேரும் சம இடைவெளியில நகர்ந்தாலும் நடைபெறாது. ஒளி மூலம் கேட்குனா இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது நடைபெறாது. ரெண்டு பேரும் சம இடைவெளியில நகர்ந்தா நடைபெறாது. ஒன்றுக்கொன்று செங்குத்தா நகர்ந்தா நடைபெறாது. ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகர்ந்தா அப்போ ஓய்வு நிலையில இருந்தா நடைபெறாது. சமநிலையில் நகர்ந்தா, செங்குத்தா நகர்ந்தா, வட்டப்பாதையில இருந்தா நடைபெறாது. அப்ப எப்ப நடைபெறும் அப்படின்னா, அந்த ஸ்பீக்கரை நோக்கி போறோம் இல்ல விட்டு விலகி போறோம், அந்த ஸ்பீக்கர் நம்மள நோக்கி வருது இல்ல விட்டு விலகி போகுது. அப்ப ரெண்டுமே ஒன்றா போகுது, அந்த திசைவேகத்தை பொறுத்து மாறும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே ஓய்வு நிலையில இருக்கு, ஒளிபரப்பு ஊடகம் வந்து நகருது, ஒளிபரப்பு ஊடகம் நகரலாம். ஆனா ரெண்டுமே ஓய்வு நிலையில இருந்தா, சம இடைவெளி இருந்தா, செங்குத்தாக இருந்தா, வட்டப்பாதையில இருந்தா நடைபெறாது டாப்லர் விளைவு. வாகனமுடைய வேகத்தை அளவிட காவலரை காரியப்படுத்தப்பட்டிருக்கும் கருவி ஒன்றன் பின் காந்த அலையும் உமிழும். காவலரோட காலில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவி ஒன்று மின்காந்த அலையும் உமிழும். இந்த அலையானது சாதி வேகமாக சில வாகனத்தின் மீது பட்டு எதிரொலிக்கப்படும். எதிரொலித்த அலையின் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படும். அந்த அதிர்வெண்ணி மாற்றத்தை பயன்படுத்தி வாகனத்தின் வேகத்தை காணலாம். அது அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுகிறது. துணைக்கோள் ஒன்று புவியிலிருந்து வெகு தொலைவிற்கு செல்லும் போது அதனால் உமிழப்பட்ட ரேடியோ அலைகளின் அதிர்வெண் குறையும். இந்த அதிர்வெண்ணின் மாற்றத்தை பயன்படுத்தி துணைக்கோளோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ரேடியோ டிரெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங்,
ரேடார் வந்து விமானத்தோட வேகத்தை கண்டுபிடிக்கிறது. சோனார் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரேடார்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங்.